ஹாய், சிமேட் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. லாஸ்ட் 2 days தான் இருக்குது. சிமேட் வந்து காமன் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட், MBA என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து January 4th week இருக்கும் மோஸ்ட்லி. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ பண்ணணும், இன்னும் 2 days தான் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுளில் சிமேட் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் 2026ன்னு டைப் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், cimat.nta.nic.in. இதுதான் அஃபிஷியல் லிங்க். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இதில் வந்து சிமேட் 2026 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த ரெட் கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுது. ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இதுதான் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். ஓகே, சிமேட் எக்ஸாம் வந்து மாடரேட் டிஃபிகல்ட்டி லெவல் எக்ஸாம் தான். நிறைய காலேஜஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க, 1000+ காலேஜஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா MBA ப்ரோக்ராம்ஸுமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தவிர இங்கே MBA ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே IIM திருச்சி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மற்றபடி எல்லா இன்ஸ்டியூட்டுமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. SSN ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், இல்லை வந்து மதுரை தியாகராஜா யூனிவர்சிட்டி, இல்லை வந்து எல்லா காலேஜுமே MBA ப்ரோக்ராம்ஸ் உள்ள காலேஜஸ் எல்லாமே சிமேட் ஸ்கோரை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ போயிட்டுருக்கு. நீங்கள் கேட் முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட் நல்லா ஸ்கோர் வந்ததுன்னா யூ கேன் லீவ் இட். அதர்வைஸ் இஃப் யூ வாண்ட் டு டேக் சிமேட் யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இங்கே இந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா இந்த டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். பட் இட்ஸ் அ வெரி லென்த்தி திங், லைக் 60 pages இருக்கும். குயிக்காக கோ த்ரூ பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாகவும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஆக்சுவலி இதில் 3 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, அப்புறம் பேமெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஜென்ரல் கேட்டகரி மேல்னா 2500, ஃபீமேல்னா 1250. அதர் கேட்டகரிஸ் OBC NCL மட்டும்தான். SC ST NCLனா நான் கிரீமி லேயர். ஸோ இவங்களுக்குலாம் மட்டும் 1250 ஃபீஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இந்த பேஜில் இங்கே வந்து ஒரு செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட். ஸோ இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் ப்ரொசீட் வித் த ரெஜிஸ்ட்ரேஷன். பேசிக் டீட்டெயில்ஸ் பட் கவனமாக ஃபில்அப் பண்ணுங்கள். யுவர் ஃபுல் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதே டீட்டெயில்ஸை திரும்ப கன்ஃபார்ம் பண்ணணும். கரெக்டான டீட்டெயில்ஸை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் என்டர் பண்ணுங்கள். உங்கள் ஐடி ப்ரூஃபில் மேட்ச் ஆகணும். ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் ஆர் காலேஜ் ஐடி எது வேணா இருக்கலாம், பட் கரெக்டாக ஸ்பெல்லிங் மேட்ச் ஆகணும். அட்ரஸ் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வாட் எவர் மெயில் ஐடி, என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூ மைட் பி ஹேவிங் லைக் நிறைய மெயில் ஐடிஸ் வச்சிருப்பீங்க. எது இங்கே கொடுக்குறீங்களோ அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் பாஸ்வேர்டு இப்போ ஜென்ரேட் பண்ணலாம். எனி பாஸ்வேர்டு, ஓகே, யுவர் விஷ். நீங்கள் அந்த பாஸ்வேர்டை சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி கொஸ்டின் இங்கே ட்ராப் டவுன்லேருந்து யூ கேன் செலக்ட் எனி கொஸ்டின் அண்ட் என்டர் த ஆன்சர். அந்த ஆன்சரும் அந்த கரெக்டான ஸ்பெல்லிங்கை நோட் பண்ணி வச்சுட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு தடவை ரிவ்யூ பண்ணணும் பேஜை. எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா சப்மிட் பண்ணிவிடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், தட் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச பிறகு அடுத்தது வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் வந்து ஏற்கனவே ஃபில்அப் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். ஒரு OTP வெரிஃபிகேஷன் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போது அது முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து இது வந்துடும், அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச உடனே OTP வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு சப்மிட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும். இதையும் சேவ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதை வச்சு தான் நம்ம லாகின் பண்ண முடியும் ஃபியூச்சரில். ஓகே, ஸோ திரும்ப லாகின் பண்ணணும். அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா மீதி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபீ பேமெண்ட், மொபைல் நம்பர் வி ஹவ் வெரிஃபைட், அது வந்து OTP போட்டு வெரிஃபை பண்ணியாச்சு. மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் உங்களுக்கு மெயிலில் லிங்க் வரும், அதை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். பட் இந்த 3 ஸ்டெப்பு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபீ பேமெண்ட். ஓகே, ஸோ மீதி இப்போ நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் இதில் முக்கியமாக வந்து சாய்ஸ், எந்த எக்ஸாம் சென்டர் சாய்ஸ் செலக்ட் பண்ணுறது. ஸோ யூ ஹேவ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ், ஃபோர்த் சாய்ஸ். ஓகே, நீங்கள் இதில் வந்து ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி சிட்டியை செலக்ட் பண்ணலாம் ட்ராப் டவுன்லேருந்து. தமிழ்நாட்டிலே கூட 4 சென்டர் இருக்குது, எடுத்துக்கலாம். சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை. ஸோ இதில் செலக்ட் பண்ணலாம். இல்லை பெங்களூர் அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஆர்டரில் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டரில் தான் அலாட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுவும் இருக்குன்னா அதை கொடுப்பாங்க, இல்லைனா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி. ஓகே, ஸோ மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் பேசிக் தான், லைக் வந்து என்ன கேட்டகிரி, அப்புறம் என்ன, ஸோ ஆர் யூ டயபெட்டிக், ஆனுவல் ஃபேமிலி இன்கம், எல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் தான். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் எதுவுமே இல்லை.
10th மார்க் 12th மார்க் எடுத்தது 10th 12th டீட்டெயில்ஸ், அண்டர் கிராண்ட் யூஜி டீட்டெயில்ஸ் எல்லாமே. யூஜியில் இயர் ஆஃப் பாசிங் அண்ட் அப்பியரிங்கில், ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அப்பியரிங் போட்டுக்காங்க. இல்லை வேறு எதுவும் நோட் பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது. மெயினாக இந்த 2 விஷயம், ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர், இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இது மொத்த ப்ராசஸுமே நீங்கள் ஒரு 30 minutesல முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப் வந்து JPEG ஆர் JPG இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். 10 KB to 200 KB சைஸில் இருக்கணும். உங்களுக்கு இந்த சைஸில் இல்லைன்னா இமேஜ் ரீசைசர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா ஃப்ரீ டூல் நிறைய இருக்குது. ஜஸ்ட் உங்கள் எடுத்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணி இந்த செட்டிங்ஸ் அங்கே பண்ணிங்கிட்டு ரீசைஸ் ஆகிடும். யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் சேவ் இட். ஓகே, அதே மாதிரி சிக்னேச்சர், ஒரு ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சர் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து இந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த 2 ஃபைலை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிவ்யூ பண்ணலாம். நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு தடவை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு யூ கேன் சப்மிட் இட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாம் வந்துடும். ஸோ கன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க, எஸ்ன்னு கொடுத்தா முடிஞ்சிடும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபீ பேமெண்ட். ஓகே, ஃபீ பேமெண்ட் அப்போ வந்து உங்களுக்கு என்ன ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுக்கலாம். இதுக்கு வந்து 18th November வரைக்கும் டெட்லைன் இருக்குது. பட் ஹவவர் 17th November எல்லாமே முடிச்சிருங்க. இதுதான் டெட்லைன். ஓகே, 17th November இஸ் ஃபார் அப்ளிகேஷன் டெட்லைன், 18th November ஃபார் பேமெண்ட் டெட்லைன். ஓகே, கம்ப்ளீட் இட் ஆன் டைம். நீங்கள் என்ன பேமெண்ட்டோ அது இங்கே வந்துடும். இங்கே சும்மா சாம்பிளுக்கு இருக்குது. either 2500 or 1250 based on whatever you have entered, gender and category based fees வந்து இங்கே வந்துடும். அதை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சோர்ஸில் வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இதோட முடிஞ்சிடும். பட் ரிமெம்பர் டு சேவ் யுவர் அப்ளிகேஷன் நம்பர். ஓகே, மெயினாக அப்ளிகேஷன் நம்பர் சேவ் பண்ணிக்கணும். வாட் எவர் மெயில் ஐடி யூ ஹவ் கிவன், மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், அப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டின், இது கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் ஃபீ பேமெண்ட் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, இது மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதையும் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, கன்ஃபர்மேஷன் பேஜ் இதையும் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். ஃபியூச்சரில் அட்மிட் கார்டு வரதுக்குலாம் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு தேவை. அது எப்படி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். CMAT ரிலேட்டட் அப்டேட்ஸ் வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை. So we have a CMAT crash course going on. If you want the details, you can reach out to us. It's there in the description as well. You can subscribe to our channel for CMAT related updates. Thank you, bye.